Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ ரூம் டூர் வீடியோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோம் டூர் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10க்கு 10 ரூமில் தான் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேயே எடிட்டிங்க்கான செட்டப் பண்ணிவிட்டு தூங்கிட்டு எல்லாமே அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வீடை கட்டியிருக்கோம். அப்பா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு இடம் வாங்கியிருந்தார். நம்ம வீடே ஆல்ட்ரு பண்ணி கட்டியிருக்கோம். ஸோ பக்கத்தில் இடம் வாங்கியிருந்தார். நானும் அவரும் சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கட்டியிருக்கோம். அப்புறம் லோன்லாம் வாங்கி கட்டியிருக்கோம். சரி, இப்போ டேரெக்டாக ஹோம் டூருக்குள்ளே போயிடலாம். டூரா? சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கைஸ், உள்ளே உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறது இந்த டேபிள் வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். நம்மளோட வீடியோவோட பேக்டாப்பில் பார்த்துருப்பீங்க. இது 1200 OLXல வாங்கினேன். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஸ்க்ரூவெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு பொருளையுமே ஃபாஸ்ட்டாக தூக்கி போடுறது அதெல்லாம் பிடிக்காது. இருக்கிறதே வச்சு மேனேஜ் பண்ணி நல்ல வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இதை டேபிள் ஒன்று வாங்கணுன்னா இப்போ ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதையே மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கிம்பல் ஒன்று நம்மளோடது வச்சுருக்கோம். வீபிள் எஸ்ங்கிற கிம்பல். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பஸ் ஒன்று வச்சுருக்கோம். இது ஒரிஜினல் செடி. இது ஜார். இது ரெண்டுமே சேர்ந்து ஆஃபரில் ஒரு வெப்சைட்டில் 600 வாங்கி இந்த இன்ஸ்டாகிராம் ஆடில் பார்த்து. அண்ட் நம்மளோட பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், பெயிண்டிங்க்கு நான் நல்லாவே செலவு பண்ணியிருந்தேன். பிகாஸ் பெயிண்டிங் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இது ஏசியன் பெயிண்டில் ஆஸ்பிராங்கிற கலர். இந்த கலர் கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடைக்காம ரொம்ப தேடி சுற்றி வாங்கின ஒரு கலர். அந்த பெயிண்ட் ஆஸ்பிராங்கிற பெயிண்ட்டு இது நல்லா இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஒரிஜினலான்ட்டு. ஒரிஜினல் கிடையாது, இது ஒரு பொம்மை பிளான்ட்டு. இதுவும் OLXல ஒரு 2000 வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடியோவில் பேக்ட்ராப் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு லேம்ப். இது அமேசானில் 300 வாங்கினேன். இப்போ இதோட ப்ரைஸ் 1000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரு கூப்பன் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வரும்போதே எனக்கு உடஞ்சதாக வந்துச்சு. பட் இப்படி சும்மா வச்சா நின்றுக்கும். அதை சாய்து பாருங்க, நின்று. ஸோ வீடியோவில் பின்னாடி லைட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். உண்மையாகவே வீடியோவில் இது நல்லா இருக்குது எனக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளே பட்டன் இருக்குது. ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர் கொடுத்தது. ஸோ உள்ளே வந்த உடனே இருக்கணுங்கிறதுக்காக ப்ளே பட்டன் இங்கே மாட்டியிருக்கேன். இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்டோர் ரூம் மாதிரி, சின்ன கிச்சன், பட் ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே போக வேணாம். ஏன்னா இங்கேருந்து வீடியோக்காக எடுத்து வச்சதெல்லாம் உள்ளே கஜன்னு இருக்கும். எனக்கு போகிறதுக்கும் இதாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய ரிவ்யூக்கு வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தண்ணி எல்லாம் குடிக்கிறதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சோஃபா போடணும். இப்போதைக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சோஃபா எதுவும் வாங்கலை. அண்ட் இதுக்குமே இது எங்கள் தாத்தா கொடுத்தது. எனக்கு ஃபேவரட்டான ஒன்று. இது எங்கே இருந்தால் சேஃப் கிடையாது, கீழே கொண்டு போயிடுவேன் சோஃபா வாங்கினதுக்கப்புறம். இது எங்கள் தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் வாங்கி வச்சுருந்தாரு. என்கிட்ட சொன்னார், நான் இருந்ததுக்கப்புறம் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது அவர் கொடுத்தது, அதனால் இதை வச்சுருக்கேன். இது கீழே கொண்டு போயிடும், அப்போ தான் சேஃபாக இருக்கும். சோஃபா ஒன்று ஃப்யூச்சரில் ஒரு சின்னதாக ஒரு 2 சீட்டர் வாங்கி போட்டால் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புத்தா இருக்கார். ஸோ புத்தா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சவர், காமை குறிக்கிறதுனால. ஸோ இந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டோன் மாதிரி தெரியும். நிறைய பேர் இது ஸ்டோனான்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு ஆர்ட் பீஸ் தான். ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ ஆர்ட் ஒன்று இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் எனக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ அவர் எனக்கு பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட். அவரோட பேஜ் இருக்கும், அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் வேணும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், வீட்டுக்கு இந்த மாதிரி ஆர்ட் வேணும், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வேணும்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் டு ஆர்ட்னு ஒரு பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில், கீழே கொடுக்குறேன். இது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையுமே மாண்டேஜில் பாருங்கள். ஸோ அப்படியே இந்த பக்கம் வாங்க. ஸோ இந்த சேர் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இதனால் சோஃபா சேர் ஒன்று இருக்குது என்கிட்ட, பழைய சேர். அதிலே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டேபிள் கொஞ்சம் பெருசாக அடித்தனால அதில் என்னால் உட்கார முடியல. ஸோ அதனால் இதை வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் ஓகேவான சேர் தான். ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நல்லா இருந்துச்சு. இப்போ உட்காரும்போது பின்னாடி வலிக்குது. ஸோ இது ஓரமாக அந்த பக்கம். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் செட்டப்பு. எப்போவுமே என்னோடய சிஸ்டம் ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற நேரத்தில் கஜன்லாம் வச்சுருக்க மாட்டேன். ஸோ ஒயர்லாம் வைக்கிறதுக்கு இந்த 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மேனுவலாக பண்ணது. நமக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுத்தவர், அதாவது கார்பெண்டர் ஒர்க் பண்ணி கொடுத்தவர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு பண்ணி கொடுத்துருந்தார். ரொம்ப ஹை குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருந்தாரு.
ஸோ அவரோட நம்பருமே வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் உங்களோட ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட நம்பர் கொடுக்குறேன் ப்ரோ, உங்களுக்கு வந்து ஷவுட் அவுட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நல்லாவே பண்ணியிருந்தாரு. கரெக்டான பட்ஜெட்லையும் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் அவரோட டீட்டெயில்ஸ் இருக்கும், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது கீழே வந்து கொடுக்குறேன். இதோட செட்டப்போட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா ஆயிருக்கும். இந்த மானிட்டர் மட்டுமே 40,000 ரூபா அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஏஎஸ்எஸ்ல ப்ரோ ஆர்ட்டுங்கிற மானிட்டர். வீடியோ எடிட்டிங்க்கு ஃபோட்டோ எடிட்டிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கலர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து என்னோட கேம் பேட் வந்து இருக்கும். எப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போர் அடிக்குதுன்னா வந்து கேம் வந்து விளாடுவேன். அண்ட் இது என்னோட கிண்டில் வந்து இருக்குது, அமேசான் கிண்டில் வந்து இருக்குது. இதில் படிக்கிறேன்னான்னு கேட்டால் இப்போ கிடையாது, ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த இடம் எம்டியாக இருக்குங்கிறதுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக அப்புறம் என்னோட கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வீடியோ யூஸ் பண்ணும்போது இது நார்மல் கிளாஸ் தான், அந்த ப்ளூ லைட்டை பிளாக் பண்ணுற கிளாஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது. வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு, ஏன்னா ஒயர் வந்து காலில் மாட்டிடுச்சு. என்னோட ஒயர்லெஸ் மைக்கை சார்ஜ் போட வேறு மறந்துட்டேன். சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்னோட ஷோகேஸ். இது வந்து கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஷோகேஸ். நம்மளோட இன்டீரியர் டிசைன் தான் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காரு. டாப்பில் வந்து என்ன வைக்கிறதுனே தெரியாமல் ஒரு செடி வைக்கலாங்கிற ஐடியா வச்சுருந்தேன். பட் நான் தேடுற மாதிரி வந்து கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு என்னோட ஷூஸ் வந்து வச்சுருக்கேன், ஜார்டன் ஷூஸ் வந்து வச்சுருக்கேன் ஷோகேஸ்க்காக. அண்ட் இந்த பக்கம் ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது, ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று இருக்குது. இதை வந்து ஒரு 400 ருபீஸ்க்கு வந்து லோக்கல் ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன். இது அமேசானில் வாங்கின பேக்ட்ராப்காக யூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட்டு. இதுவும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா ஹக்குனா மட்டாட்டா, இது வந்து நம்மளோட வீடியோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்துருப்பீங்க. பர்சனலாக எனக்கு இந்த கோட் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். நான் டிமான் அண்ட் பும்பாவோட ஃபேன். உங்களை யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டு. எனக்கு பர்சனலாக கேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேட் லவ்வர்னே வந்து சொல்லலாம். எங்கள் வீட்டில் 2 கேட் வந்துருக்கு, நீமோ கிறிஸ்டன்ட்டு. இது ஹோம் சென்டரில் பார்த்துருந்தேன், பார்த்த உடனே எடுத்துட்டேன். அழகாக இருக்குல்ல, எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ ஒரு கேட் வச்சுருக்கேன். இது ஒயிட்டாக வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கிஃப்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொடுத்தது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச செக்ஷன்னு சொல்லலாம். எனக்கு அனிமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அனிமேல நருட்டோ கேரக்டருக்கும் எனக்கும் பர்சனலாக வந்து ஒரு கனெக்டே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நருட்டோ அனிமையை பற்றி. நருட்டோ அனிமே பர்சனலாக எனக்கு நிறைய விஷயத்தை ஹீல் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அனிமேவை. ஸோ நருட்டோவோட ஃபிகரன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி விண்டேஜ் கேமராஸ் வந்து இருக்கும். சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பேன். ஸோ இது ஹாரி பாட்டர் எனக்கு பிடிச்ச சீரீஸ், அதுவும் ஒன்று அது இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் அண்ட் நைக்கோட ஷூவோட ஒரு ஃபிகரின். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த செக்ஷன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னும் ஃபியூச்சரில் வந்து இன்னுமே சிலதை வாங்கி இங்கே வைக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுமே லேம்ப் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த லேம்ப் வந்து வீடியோவுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். பட் இப்போ இங்கே வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்து சென்டட் கேண்டில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அந்த சென்டட் கேண்டில்ஸை வந்து இங்கே அழகுக்காக அப்படியே வந்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுவுமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான். இது சில்வர் ஸ்ப்ரிங்னு கோயம்புத்தூர் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வாங்கியிருந்தேன். அது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷாப். நல்ல குவாலிட்டி வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கேண்டில்ஸ் வச்சு அப்படியே டெக்கார் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் எனக்கு அந்த ஹாரிஷ் கொடுத்த கிஃப்ட்டு. அண்ட் இதை வந்து மேஜிக் மக்கு உள்ளே தண்ணி ஊற்றினோம்னா என்னோட நிறைய ஃபோட்டோஸ் வந்து வரும். அண்ட் கீழே ஏரியா ஒன்றும் பெருசாக கிடையாது. இங்கே வந்து என்னோடய ரிவ்யூஸ்க்காக அடுத்தடுத்து நான் ரிவ்யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் கீழே என்னோடய கேமரா பேக் வந்து வச்சுருப்பேன். சரி வாங்க, இந்த ரூம் முடிஞ்சிருச்சா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுவுமே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் செட்டப் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் நம்மளோட ரூமில் இருக்கிறது எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே செட் பண்ண மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த பேக்ட்ராப்பும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸில். இதுக்கு பின்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட், நல்ல ஒரு பிளான்ட். அப்புறம் என்னோடய லைட்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரைபாட் அண்ட் ரிங் லைட்டு அண்டு SL60W காடெக்ஸில் இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஷூ ஸ்டாண்டு. இது அமேசானில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஸ்டெடியான ஷூ ஸ்டாண்டு. நான் வந்து 3000 ரூபாய்க்கு வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இப்போ கரண்ட்லி வந்து இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், வேணுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே என்னோட ஷூஸ் எல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலாக வெளியே தான் வந்து வைக்கணும். பட் நான் வீடியோக்கு வந்து உள்ளே இருந்தால் நல்லா இருக்குங்கிறனால உள்ளே வந்து வச்சுருக்கேன். அண்ட் இதுவுமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். பாருங்களேன், பிளான்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். காஸ்ட்டும் அதிகம் தான். ஒரிஜினல் பிளான்ட் வாங்கினா ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கும். பட் அது வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இண்டோருக்குள்ளே. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியலே வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஒரிஜினலாக இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது. என்னோடய ஃப்ரெண்ட் விஷ்ணுன்னு ஒரு பையன் வந்து இதெல்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தான். அண்ட் இந்த பக்கம் என்னோடய பழைய கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட் வந்து இருக்குது. இது எதுக்கு தூக்கி போட்டுட்டு அப்படிங்கிறதுனால ஒய்ஃபை வைக்கிறதுக்கு அண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வைக்கிறதுக்காக வந்து வச்சுருக்கேன். அண்ட் இதையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துணி ஸ்டாண்ட். இதை பற்றி சொல்லணுன்ட்டு இல்லை, நம்மளோட வீடியோஸில் பேக்ட்ராப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நான் முக்கியமாக அதிகமாக போடுற ப்ராடக்ட்ஸை வந்து போடுறதுக்கு வந்து இங்கே வந்து வச்சுருப்பேன். அப்படியே இந்த பக்கம் வாங்க.
இப்படி வா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பீன் பேக் வந்து போட்டிருக்கேன். இதில் உட்கார மாட்டோம், நான் உட்கார்ந்து கிடையாது, வீட்டில் வரவங்களே யாரும் உட்கார மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது மட்டும் உட்காரதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பால்கனி வந்து இருக்குது. வெளியே போனேன்னா ஓவராக ப்ளீச் ஆகும். என்னென்ன இருக்குங்கிறத வந்து சொல்லிடுறேன். இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளேஸ். இந்த பிளேஸில் என்னோடய வாஷ் பேஷன் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ இது 15,000 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். பிகாஸ் இருக்கிற இடத்த வச்சு நாங்கள் எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படி வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வாஷ் பேஷன் உங்களுக்கு மிரர் யூனிட்டோட வந்துடும். கீழேயுமே வந்து நல்லாயிருக்கும், வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து வாங்கியிருக்கேன். 15,000 ரூபா நான் அவர்கிட்ட பேசி ஒரு பையா கிட்ட பேசி 13,000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் ரெஸ்ட் ரூம் டூர்லாம் வேணாங்க, பஞ்சாயத்தாயிரம். அப்படியே என்னோடய பெட்ரூமுக்கு போகலாமா? கமான் டைகர். ஸோ அப்படியே பெட்ரூம்குள்ளே வந்தீங்கன்னா, பெட்ரூமில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்டு வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு. இந்த பெட்டு எனக்கு தேவை கிடையாது, இந்த ரூமுக்குமே ரொம்ப பெருசு தான். அப்பா அம்மாக்காக வாங்கினது. பட் இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து நார்மலான வுட்டில் வந்து பண்ணது, இன்ஜினியர் வுட்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பண்ணது. ஸோ கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. என்னோட ரூமில் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து போட்டிருந்தாங்க. சரி இங்கேயே இருக்கட்டும்ட்டு அவங்களுக்கு வந்து உட்டன் கார்ட் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. இதுதான் பெட்டு. கம்மி பண்ணோம், சின்னது பண்ணோம். இது நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அப்படி எப்படி வைப்பா. ஸோ அந்த வால் பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு வால் இருக்கா, இந்த வால் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ஆர்ட்டுமே வந்து டாக் ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வாங்கினது ஹோம் சென்டரில் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு பெட்ஸ் ரொம்பவே வந்து பிடிக்கும். அதில் டாக் அண்ட் கேட். அந்த கேட் ரொம்ப ரொம்ப கூலாக வந்து இருக்கும் அந்த பிக்கில். அதுக்காகவே வந்து நான் அந்த இதை வாங்கியிருந்தேன். அண்ட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இந்த பக்கம் வாங்க. அப்படியே இதுதான் நம்மளோட வார்ட்ரூப். ஸோ இந்த வார்ட்ரூப் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காரு நம்மளோட இன்டீரியர் டிசைனர். ஸோ அவரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுப்பாரு. இவ்வளோ ஸ்டார்ட் அவுட் கொடுக்குறேன்னா அவர் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருப்பாரு, நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். ஏன்னா இதையே ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ரேக்காக வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த வீடியோ பத்தாது. உங்களுக்கு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் காட்டுறேன். இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே வந்து என்னோடய திங்ஸு, செயின் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பிளான் பண்ணி வந்து பண்ணது. இந்த மாதிரி வேணும்னு நான் கேட்டேன், அவரும் கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ பாய்ஸ், அவ்வளோதான் நம்மளோட ஹோம் டூர். கொஞ்சம் லைட்டிங்காக இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஹோம் டூர், ரூம் டூர். கீழே அப்பா அம்மா இருக்கிறத வந்து அது பெருசாக காட்டணுன்ட்டு இல்லைல்ல. ஸோ நான் தங்கி இருக்கிறது இந்த ரூமில் தான். வீடியோ இதில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் வரப்போகுது. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக அவுட்ஃபிட் ரீல்ஸ் எல்லாமே போட போகிறேன். சரண் லைஃப் ஸ்டைல் தான், அதுவுமே போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஃபஸ்ட் தடவை சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லைனா வந்து இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து என்னால் வந்திருக்க முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா பிகினிங்லேருந்து என்னை பார்த்துட்ருக்கீங்க. நார்மல் ஒரு பையனாக இருந்து இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்குன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து பண்ணியிருக்கவே முடியாது. அதுக்கு எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். லாஸ்ட்டாக கூட நான் 5 lakh வந்ததுக்கு போட்டதுக்கு கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்த, பிரதர் நம்ம ஃபேமிலிக்குள்ளெலாம் தேங்க்ஸ் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நான் வந்து உங்களோட பிரதராக பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக வந்து பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே பெரிய மனசார வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சர் எதாவது அப்டேட் பண்ணேன், வீட்டில் வந்து எதாவது அப்டேட் பண்ணேன்னா அதை வந்து இன்னொரு வீடியோவை பார்ப்போம். வார்ட்ரோபுக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து பண்ணுறேன். அடுத்த கண்டென்ட் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பாய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.